ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, ஹிமாலயா ப்ராடக்டோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹிமாலயாவோட டேன் ரிமூவல் ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க் தான் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேன்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னா, ஆரஞ்ச் பீல்ஸு, அதுக்கடுத்து ஹனி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனோட நெட் வெயிட் பார்த்திங்கன்னா 50 கிராம் இருக்குது. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின்னில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் அதை மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா லைட்டன் பண்ணி கொடுக்கும் ஃபேஸை அப்படின்ட்டு இருக்காங்க. இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் இதனோட ப்ரைஸ் வருது. உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேன்லாம் ரிமூவ் ஆகும், லைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் டோனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்னை நல்லா சாஃப்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா, நம்ம தேவையான குவான்டிட்டி நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிக்கணும் இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. 10லேருந்து 15 மினிட்ஸ் ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இது ட்ரை ஆயிடுச்சுன்னா நல்லா உங்களுக்கு கிளாஸி லுக் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை பீல் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதனோட நெட் வெயிட் 50 கிராம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நெட் வெயிட்டு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இது யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ப்ரோக் ஆகிருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் அலர்ஜி ஃபார்ம் ஆகிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த பீல் ஆஃப் மாஸ்க் என்ன மாதிரி பேக்கேஜிங்கில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டியூப் பேக்கேஜிங்கில் தான் வருது. உங்களுக்கு இந்த மாதிரி டியூப்பில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் லிட் இருக்கும். இதில் பார்த்துட்டிங்கன்னாவே இதில் ஆரஞ்ச் பீல்ஸ் இருக்குது, ஆரஞ்சு தோலும் ஹனியும் இருக்கங்காட்டி கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆரஞ்சு கலரில் தான் இதனோட இதுவுமே இருக்கும். பார்த்திங்கனாவே தெரியும். நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் என்னோடய கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இதே ப்ராசஸ் தான் நம்ம ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இதே தான். நம்மளாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ஜெல் வரும். இந்த ஜெல்லில் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு திக்கான ஒரு கோட்டிங் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த திக்கான கோட்டிங் கொடுத்து 10லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா காய விடுங்க. நீங்கள் காய விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா கண்ணாடி மாதிரி நம்ம காஞ்சிரும். காஞ்ச பிறகு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி என்னோடய ஸ்கின்னோட இது மாறுது அப்படின்ட்டு பாருங்கள். அப்படி இந்த மாதிரி நல்லா காஞ்சிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். இந்த மாதிரி தான் காஞ்சது 15 மினிட்ஸ் மேலே நான் விட்ட பிறகு நல்லா ஒரு பக்கத்தில் லைட்டாக நீங்கள் இப்படி சுரண்டுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின்னோட இது அப்படியே உரித்து நம்ம எடுத்துடலாம். நீங்கள் ஹேர்லாம் உரிச்சு வரும் அப்படிங்கிறதெல்லாம் பயப்பட வேணாம். உங்களுக்கு வெறும் அந்த பீல் ஆஃப் மாஸ்க் மட்டும்தான் வருமே தவிர்த்து மற்ற முடி அதெல்லாமே வராது. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு க்ளோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பீல் ஆஃப் மாஸ்க் போட்ட இடம் மட்டும் பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஷைனிங் கிடச்சிருக்கு. இது நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அந்த புல் பண்ணுறது மேலே நோக்கி அந்த மாஸ்க்கை இழுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு கிளென்சர் வச்சு நீங்கள் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பீல் ஆஃப் மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பீல் ஆஃப் மாஸ்க் ஒன்ஸ் ரிமூவ் பண்ண பிறகு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பீல் ஆஃப் மாஸ்க் ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு க்ளோ வேணும், நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பீல் ஆஃப் மாஸ்க் போட்டிங்கன்னா ஃபேஷியல் பண்ணாமல் உங்களுக்கு சூப்பரான ஒரு க்ளோ கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் தான். 70 ருபீஸ்க்கு உங்களுக்கு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.